வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம சிம்பிளான பட்டாணி உருளைக்கிழங்கு வச்சு ஒரு சாட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். நான் வெள்ளை பட்டாணி ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அது கூட 2 உருளைக்கிழங்கு, கொஞ்சம் உப்பு, அதில் தண்ணி ஊற்றி அதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த சாட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸுங்க, பெரிய வெங்காயம், முட்டைக்கோஸ், கேரட் துருவி வச்சுருக்கீங்க, பீட்ரூட், மல்லித்தலை, ஒரு மாங்காய், வெள்ளரிக்காய், தக்காளிங்க. ஸோ இதெல்லாம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாங்க. இப்போ இது மேலே தூவுறதுக்கு ஒரு பொடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. மிளகாத்தூள் 1/2 ஸ்பூனுங்க, உப்பு, சீரகப்பொடிங்க, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பட்டாணி நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ இந்த பட்டாணி தனியாகவும் உருளைக்கிழங்கு தோல் உரித்து அதை தனியாகவும் எடுத்துக்கலாங்க. இதை தனித்தனியாக எடுத்ததுக்கப்புறமா இது ரெண்டையும் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாங்க. உங்கள்கிட்ட மத்து இருந்தாலும் ஓகே, இல்லை நீங்கள் ஸ்மாஷர் வச்சுருந்தாலும் நல்லா அழுத்தி அதை ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. ஸோ இதுக்கப்புறம் இதை ஆயில் ஊற்றி லைட்டாக தாளிச்சிக்கலாங்க. ஸோ ஒரு வானலில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயிலுங்க. ஆயில் ரொம்ப லைட்டான சூட்டில் இருக்கணும். அப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், சீரகத்தூள், இது கரம் மசாலாங்க. கரம் மசாலா கம்மியாக போட்டுக்கலாம், இல்லைன்னா காரம் அதிகமாகிடும். இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் பட்டாணி போட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அனல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா அந்த மசாலா ஐட்டம் எல்லாமே கருகிரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த உருளைக்கிழங்கையும் இதில் சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. இது மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு உப்பு பத்தலைன்னா போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம பட்டாணி உருளைக்கிழங்கு வேக வச்சப்பயே உப்பு போட்டிருக்கோங்க. ஸோ உங்களுக்கு உப்பு பத்தலைன்னா மட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம இதை பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. வேணுங்கிற அளவுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது மேலே நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ண அந்த பொடியை இதில் தூவிக்கலாங்க. இதுக்கப்புறம் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸாக இது மேலே நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம். உங்களுக்கு எந்த வெஜிடபிள் வேணுமோ அதை எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கோங்க. தக்காளியும் பீட்ரூட்டும் கம்மியாக சேர்த்துனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப அதிகமாக இருந்தால் நல்லா இருக்காது. சில உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். மாங்காய், வெள்ளரிக்காய் நம்ம கட் பண்ணி வச்ச எல்லாத்தையும் இதில் சேர்த்திட்டு லாஸ்ட்டாக இது மேலே இன்னும் கொஞ்சம் பொடி தூவிட்டு ஒரு 1/4 லெமன் புழிஞ்சு விட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் நான் சாட் மசாலா போடலைங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் சாட் மசாலா இல்லாமையே இது நல்லாயிருக்கும். ஏன்னா மாங்காய், லெமன், தக்காளி, பீட்ரூட் எல்லாமே அந்த உப்பு காரம் எல்லாமே வரைக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.